ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஃபோன் 15 மொபைல் தாங்க ஃபுல் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு என்னென்ன கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Black, ப்ளூ, பிங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன். நம்மளுக்கு டோட்டலாக 5 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iOS, மெமரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குதுங்க. 128, 256, 512 GB 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ். ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1. நெட்ஒர்க் டைப் பார்த்தீங்கன்னா 5G நெட்ஒர்க். மற்ற ஆண்ட்ராய்ட் மொபைலை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் விட்டு கிடைக்கும். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. வாய்ஸ் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளியராகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை கொஞ்சம் லோவாக இருந்தாலுமே இந்த மொபைலில் கொஞ்சம் ஹைவாக ரிசீவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா பிளாக். கனெக்டர் டைப் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக டைப் சி விட்டுருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேமரா பார்க்கலாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ மோஸ்ட்லி லைக் பண்ணி வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒன்று கேமராக்காக மொபைல் வாங்குவாங்க. யூடியூப்பில் விளாக் போடுறதா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 12 MP கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் தான் மோஸ்ட்லி வீடியோ எடுப்போம். ஸோ 4Kல கொடுத்துருக்காங்க. 4Kல பார்த்தீங்கன்னா 30 FPS 60 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 60 FPSல வச்சு எடுங்க. அப்படின்னா தான் வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். 30 FPSல வச்சு எடுத்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே ஷேக் ஆகுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 60 FPSல வச்சு எடுக்க சொல்கிறோம். மற்றபடி ஃபோட்டோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே DSLR மிரர்லெஸில் எடுத்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபோட்டோவில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 3349 mAh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும்தாங்க கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலோ இல்லை வீடியோ கேம் கண்டினியூஸாக ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் விளாண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜஸ் டவுன் ஆகிடுங்க. ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் தான் சார்ஜ் நிற்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் சார்ஜ் போடுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ குயிக் சார்ஜ் தான் ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் அடிக்கும். ஐஃபோனில் மோஸ்ட்லி வீடியோ கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு தான் வீடியோ கேம் விளையாடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 15 விட 16 ப்ளஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் 16 வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பட்ஸே தனியாக இருக்குது ஆன்லைனில். அதில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பேஸ் சவுண்டில் கொஞ்சம் வேறு லெவல் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 128 GB பார்த்தீங்கன்னா 60,000க்கும் 256 GB பார்த்தீங்கன்னா 70,000க்கும் கொடுக்குறாங்க. 512 GB பார்த்தீங்கன்னா 88,000க்கும் கொடுக்குறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.